M2W Conclave 3.0 அக்டோபர் 11ஆம் தேதி சென்னையில் நடக்க போகிறது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வெர்ஷன் உண்டு. ஸோ உங்களால் வர முடிஞ்சதுன்னா நீங்கள் நேரடியாக வரலாம், அல்லது ஆஃப்லைன் முடியலைன்னா ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஐடியாவே எதுக்காக, இந்த கான்க்ளேவ் எதுக்காக அப்படின்னாக்கா, உங்களை இன்னும் அதிகமாக ஒரு இடத்தை நோக்கி திங்க் பண்ண வைக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் தான் இருக்கும் ஃபைனான்ஷியல் பொசிஷன்லேருந்து எப்படி வளர வேண்டும் என்று ஒரு நாள் பூராவும் கற்றுக்கொண்டு சிந்தித்து, தன்னை போன்றவர்கள் மற்றவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த நாள் பூரா நாங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போகிறோம். ஒரு வருஷமும் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா, ஒவ்வொரு இன்வெஸ்டரும் எப்படி பிக் திங்கிங்கை வளர்த்துக்கொள்ள வேண்டும், அடுத்த சில ஆண்டுகளுக்கு எங்கு முதலீட்டு கவனத்தை செலுத்த வேண்டும், எப்படி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி போக வேண்டும், வீட்டில் இருக்கும் பெண்களையும் எப்படி இந்த ப்ராசஸில் இன்டகிரேட் பண்ணி வளர்வதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாற்ற வேண்டும். இதெல்லாம் இந்த M2W கான்க்ளேவில் நாம் பேச போகிற விஷயங்கள். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பேக்டு டே. லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்தவங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ஈவெண்ட் பேக்டாக இருந்ததுன்னு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய டைமென்ஷனை உங்களுடைய லைஃப்குள்ளே இந்த கான்க்ளேவ் மூலமாக கொண்டு வர போகிறோம். உங்களுக்கு இந்த கான்க்ளேவில் பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இருந்தால் கீழே உள்ள இந்த நம்பரில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். நாங்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை குயிக்காக முடிச்சிருவோம். மிக குறைவான இருக்கைகள் இருக்கக்கூடிய கான்க்ளேவ் தான் இது. அரங்கம் சிறியது. ஸோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கே வர முடியாது, சென்னை வருவதற்கு நேரம் இல்லை, நான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஆன்லைன் உங்களுக்கானது. வாங்க, இணைந்து பயணிப்போம். இந்த சேனலோட 90,000 பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும். இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும், ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம், பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது. AMA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம், கேள்விகளை கேட்கலாம். எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன். ஸோ அந்த களத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம். கார் என்பது நமக்கு இன்றைக்கி ஒரு அத்தியாவசிய தேவையாகி விட்டது. அது இல்லாமல் யாரும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது. ஸோ வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் எப்படி வாங்குறது, எப்படி ஸ்மார்ட்டாக வாங்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய பேருக்கு புது கார் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் நீட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கார் வாங்குகிறேன், புது கார் வாங்கணும். இந்த ஃபஸ்ட்டு கார் புது காராக இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை ஒவ்வொருத்தரும் கேட்டு தான் ஆகணும். என்னுடைய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கார்ஸ் புது கார் இல்லை. இதில் என்ன அட்வான்டேஜ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலாக கார் வாங்கிறதுக்கு நான் ஒதுக்கிய பணம் கணிசமாக குறைஞ்சிது. அதாவது ஒரு காரை நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க, அதுக்கு GST, ரோட் டேக்ஸு எல்லாம் கட்டுறீங்க. ரோட் டேக்ஸ், லைஃப் டேக்ஸ். ஸோ வாங்குற அன்றைக்கே ஃபுல்லாக கட்டிடுறீங்க. பட் 1 வருஷம் கழித்து 2 வருஷம் கழித்து இந்த டேக்ஸை எல்லாம் இன்னொருத்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறது இல்லை, காரை விற்க போகும்போது. ஸோ சப்போஸ் நீங்கள் அதர் சைடில் இருந்துட்டு ஒரு 2 year old நல்ல காரை வாங்குறவராக இருந்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நேரடியாக இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். அன்னைக்கு நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்கினா இந்த வரியெல்லாம் கட்டி ஆகணும். வேறஸ் ஃபஸ்ட்டு கார் ஓனர்கிட்டேருந்து நீங்கள் வாங்கும்போது இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, விலை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யூஸ்ட் கார் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கார் புது காராக ஷோரூம்லேருந்து எடுக்கணுமான்ற ஒரு கொஸ்டினை நீங்கள் உங்களை கேட்டு தான் ஆகணும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு புது கார் வாங்கும்போது நீங்கள் அப்போ தான் கார் ஓட்ட பழகி ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க.
அப்போ அந்த கார் புது கார் இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ஆக்சிடென்ட் ரிஸ்க், இன்சூரன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. வேறஸ் ஒரு யூஸ்ட் காரை நீங்கள் வாங்கி, ஒன்ஸ் யூஸ்ட் காரை வாங்கி நீங்கள் இன்னும் பெட்டர் டிரைவர் ஆகி நிறைய ஓட்டி பழகி எல்லாம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புது கார் வாங்குறதை யோசிக்கலாமா அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு இது ஒரு ஈகோ ட்ரிப் அப்படின்னு கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், நம்ம காரை டெலிவரி எடுக்கும்போது ஷோரூம் காரை எடுத்து கொடுக்குற ஃபோட்டோ. அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக நிறைய பேர் புது கார் வாங்குறாங்க. பட் அந்த மொமெண்ட்டினுடைய மதிப்பு 1 லட்சத்துக்கு மேலே அப்படின்னாக்கா கொஞ்சம் சாமர்த்தியமாக திங்க் பண்ணுறது தப்பு இல்லையே. என்னுடைய நண்பர் ஒருத்தர் புது காரே வாங்கினதில்லை. அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா ஒரு 2 இயர்ஸ் ஸ்பேரிங்லி யூஸ்ட் கார்ஸை வாங்குவார். 2.5 இயர் கார். ஸோ அந்த புது காரனுடைய மதிப்பு 100 ரூபானா இவருக்கு டெஃபினட்டாக 75 ரூபா அரவுண்ட் தட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். சில நேரங்களில் அதை விட சீப்பாக கூட வாங்க முடியும். இப்படி எவ்ரி 5 இயர்ஸ் அவர் காரை மாற்றுறாரு. ஒரு யூஸ் காரை விற்றுட்டு இன்னொரு யூஸ் கார் வாங்குறாரு. இப்போ இந்த கார் வாங்குவதற்கு அவர் ஒதுக்கக்கூடிய கேபிட்டல் ஒவ்வொரு முறையும் புது கார் வேல்யூவோட 25% சீப்பர். அந்த காரை பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத பற்றி அவர் கவலையே படுறது கிடையாது. இப்போ நம்ம அந்த காரில் உட்காந்து போகும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். தனித்துவமாக ஒரு நல்ல வண்டியை வாங்கியிருக்காருன்ற ஒரு ஃபீலிங் தான் நமக்கு வரும். பின்னாடி சில பேர் பேசுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே அவரை குறைச்சி மதிப்பிட்டுற மாதிரி பேசுவாங்க. பட் அவர் அதை சட்டை பண்ணுறதில்லை. இன்ஃபேக்ட் எனக்கே தோணும், இவனுங்களுக்கு என்ன போச்சு, இவனுங்களா காசு போடுறாங்க, அவர் சாமர்த்தியமாக தன் லைஃப்பை நடத்துகிறாரு, ஏன் இவனுங்களுக்கு என்ன எரிச்சல். அதாவது இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த புது கார் வாங்குறவன் பெரும் நிதி அவதியில் இருப்பான் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இதோட கான்ட்ராஸ்ட் இன்னொரு நண்பர், அவர் புது கார் தான் வாங்குவார் அண்ட் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை காரை மாற்றுவார். ஸோ பாருங்க, ஸ்பேரிங்லி யூஸ்டு செகண்ட் கார் வாங்குற ஃப்ரெண்டு 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை மாற்றுறாரு. புது கார் தான் வாங்குவேன்னு சொல்கிற இன்னொரு ஃப்ரெண்டு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுறாரு. அவர் இன்கமில் ஒரு பெரும் பகுதியே இந்த கார் வாங்குறதுல போயிடுது, இஎம்ஐயில் போயிடுது. இதில் பெருமை வேற, இதை கொடுத்தேன் அதை எடுத்தேன் இந்த டைலாக்லாம் பேசிக்கிட்டே இருப்பார். இந்த கொடுத்தேன் எடுத்த பேச்சுக்காகவே இவர் வருஷத்துக்கு ஒரு சில லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறாரு இந்த பந்தாவுக்காக. வேறாஸ் அதர் பர்சன் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லா இருக்காரு, இவரோட ஒரு படி பெட்டர் கார் தான் வச்சுருக்காரு. ஏன்னா புது கார் வாங்காமல் இந்த மாதிரி யூஸ் கார் வாங்க போகும்போது அவர் ஸ்லைட்லி பெட்டர் கார் கூட வாங்க முடியுது அதே பட்ஜெட்டுக்கு. டென்ஷன் கிடையாது. 5 வருஷத்துக்கு அந்த காரை வச்சுக்கிறாரு. 5 வருஷம் கழித்து கொடுத்துட்டு அதை விட ஸ்லைட்லி பெட்டர் ஒன்று வாங்குறாரு. சில நேரத்தில் அதே கார் வித் பெட்டர் ஃபீச்சர்ஸ் வாங்குறாரு. உதாரணத்துக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த நண்பரை வச்சு தான் நான் சொல்கிறேன், சில பிராண்டில் கன்சிஸ்டண்ட்டாக கார் மாற்றுவாங்க, அதுவும் ஒரே மாடலை மாற்றுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ஹோண்டா சிட்டின்னு ஒரு கார் இருக்குது, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹோண்டா சிட்டி செகண்ட் ஹேண்டை கொடுத்துட்டு இன்னொரு ஹோண்டா சிட்டி செகண்ட் ஹேண்ட் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ வருஷத்துக்கு, 10-15 வருஷத்துக்கு. இன்றைக்கி ஹோண்டா சிட்டியினுடைய விலை ரொம்ப ஏறி போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதே விஷயத்தை பெலனோவில் பண்ணுறாங்க, வேற ஒரு மாடலில் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாடல் இருக்கும்ல. இந்த கார் நம்ம கம்ஃபர்ட்பா, ஃபேமிலி கரெக்டாக இருக்குது, 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை மாற்றும். அதுக்காக புது காரே வாங்கக்கூடாது, அந்த ஃபோட்டோ மொமெண்ட்டே என் லைஃப்பில் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா வரலாம். எப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய டிசிஷன் இல்லைன்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துடுறீங்களோ, உங்கள் நிதி நிலைமை எப்படி அந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு பிக் பிளேஸுக்கு வருதோ அந்த பாயிண்டில் நீங்கள் டெஃபினட்டாக இதெல்லாம் செய்யணும். அன்னைக்கு இட் ஒன்ட் மேட்டர். வேறஸ் எப்போ உங்களுக்கு அது நிதி அழுத்தத்தை கொடுக்குதோ அந்த பாயிண்டில் போய் நீங்கள் பண்ணுறது எப்படி புத்திசாலித்தனமாகும். இந்த ஒரு ஃபோட்டோவுக்காக நீங்கள் உங்களை ஏன் அவ்வளோ வருத்திக்கணுங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஸ்மார்ட்டாக கார் வாங்குறதுல ஃபஸ்ட்டு கார் புது காராக இல்லாமல் ஸ்பேரிங்லி யூஸ்ட் நல்ல மாடலாக இருந்துச்சுன்னா அது டெஃபினட்டாக ஒரு அட்வான்டேஜ். அதன் மூலமாக நீங்கள் கட்டக்கூடிய பணமும் கம்மி. இதுக்கு சில பேர் சில எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. என்ன தெரியுமா,
நியூ கார் லோனை விட யூஸ்ட் கார் லோன் இன்ட்ரெஸ்ட் அதிகம். இது ஒரு தடவை இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தன் ஆர்கியூமெண்ட்டு கொடுத்தான். யார்? நம்ம 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறாரு அவர்கிட்ட. அவர் சொன்னார், நீ ஏன் கார் லோன் போகிற? வீட்டில் சும்மா தூங்கிட்டு இருக்கும் கொஞ்சம் ஜுவல்ஸு, அதை கொண்டு போய் ஒரு கோல்டு லோன் வாங்கு, கார் லோனோட கம்மி ரேட்டு, எப்போ வேணால் நீ ரீபே கூட பண்ணிட்டு போயிடலாம், ஏன் இந்த வேலை அப்படின்னாரு. அவன் மூஞ்சியே மாறிடுச்சு கேட்டவனுக்கு. ஏன்னா அவன் இதை ஒரு நியாயப்படுத்துறதுக்கான ஒரு கருவியை வச்சு தான் ஒரு வாட்டியும் தேவையில்லாமல் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை புது கார் வாங்கிட்டு இருக்கான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று சூட்டபிள். நீங்கள் ஒரு ஸ்மார்ட் கார் பையராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி எல்லாம் சேவ் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஒன்ஸ் யூஸ்ட் காருக்கு ஃபுல் ஜிஎஸ்டி வேல்யூ திரும்பி ரீசேலில் கிடைக்காது, ஃபுல் ரோட் டேக்ஸ் கிடைக்காது. ஸோ ஆக்சுவலாக புதுசாக கார் வாங்கினவன் 2 வருஷத்துக்கு தான் அந்த ரோட் டேக்ஸை என்ஜாய் பண்ணுறான். அதுக்கப்புறம் அதை வந்து இன்னொருத்தனுக்கு ஃப்ரீயாக ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஆஃப் த ரோட் டேக்ஸ் பர்மிட் அளவுக்கு கொடுத்துட்றான். ஸோ ரோட் டேக்ஸ் பர்மிட்டுடைய முக்கால்வாசி நேரத்தை செகண்ட் தேர்ட் யூஸ் பண்ணுறவன் தான் யூஸ் பண்ணுறான். அப்போ நீங்கள் வந்து ஏன் ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் இங்கே கேள்வி. இது காருக்கு மட்டும் பொருந்தாது, பைக்குக்கும் பொருந்தும். பட் பைக்கில் மெயின்டெனன்ஸ் அண்ட் வேர் அண்ட் டேர் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் கார் அப்படி இல்லைங்க. கார் இஸ் இன்ஜினியர்ட் ஃபார் லாங் லைஃப். அதுவும் ஜப்பனீஸ் கார்ஸ்லாம் இன்ஜினியர்ட் ஃபார் வெரி லாங் லைஃப். செகண்ட் ஹேண்ட் தாராளமாக வாங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் ஆன காரை வாங்கிட்டு தாராளமாக 5 வருஷத்துக்கு ஓட்டலாம். பை த டைம் உங்கள் டிரைவிங், உங்களுடைய கம்ஃபர்ட் வித் கார் ஓனர்ஷிப், உங்களுடைய வருமானம், உங்களுடைய இஎம்ஐ பேயிங் கெப்பாசிட்டி எல்லாமே வளர்ந்துருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் போய் நீங்கள் ஒரு புது கார் வாங்குறதுங்கிறது புத்திசாலித்தனம். இட்ஸ் அ ஸ்மார்ட் வே டு பை அ கார். பட் ஃபஸ்ட்டு காரை வாங்குறது தான் நிறைய பேர் நாட் ஸோ ஸ்மார்ட்டாக இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. உங்களுடைய கருத்து என்ன இதை பற்றி? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நானே 2 பேர் கான்ட்ராஸ்டாக சொன்னேன், 2 நண்பர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட நண்பர்? உங்களுடைய கார் பர்ச்சேஸ் ப்ரிஃபரன்ஸ் என்ன? நீங்கள் எப்படி கார் வாங்கினீங்க? அது உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு? புது காரா யூஸ்ட் காரா? உங்களுடைய ஃபிலாசபி என்ன? எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் போடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது தான் இந்த களத்தினுடைய நோக்கம். தொடர்ந்து இந்த களத்தில் இது போன்ற வியூஸை ஷேர் பண்ணி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.